ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஐ திங்க் நான் ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்கிறது ஐ திங்க் வந்து இதுதான் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து உங்ககிட்ட அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இது லாஸ்ட் வீடியோ. ப்ராபப்ளி அகாடமிக் ரிலேட்டடாக இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ. எனிவேஸ் ஃபஸ்ட் ஆன்சரை சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உங்களை இயர் ஆஃப்டர் உங்களை வந்து கண்டிப்பாக. ஏன்னா வந்து லாஸ்ட்டு 4 வருஷமாக வந்து நான் அந்த பேட்சுக்கு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். 9th நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் லாஸ்ட் இயர் 11th நீங்கள் படிக்கல, எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து வெரி 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 மேசிவ் சப்போர்ட்டு, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் வந்து நான் தான் ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபோர்ட் போட்டேன்னா எல்லாமே சொல்லிட்டேன், பட் அதிக வீடியோஸ் வந்து போடலை. அது வந்து நான் தான் தவிர. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் எனக்கு சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் ஆன்சரு. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் சி, பி டைப்புக்கானது. செகண்ட் கொஷின் ஆப்ஷன் சி, தேர்ட் கொஷின் ஆப்ஷன் டி, ஃபோர்த்து ஆப்ஷன் பி, ஃபிஃப்த்து வந்து ஆப்ஷன் டி, 6th கொஷினுக்கு ஆப்ஷன் டி, 7th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, 8th ஆப்ஷன் டி, 9th ஆப்ஷன் பி, 10th ஆப்ஷன் டி, 11th ஆப்ஷன் டி, 12th ஆப்ஷன் டி, 13 ஆப்ஷன் பி, 14 வந்து ஆப்ஷன் டி, 15th வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு காலேஜ் நீங்கள் சேர்ற வரைக்கும் என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள நம்பரை யூஸ் பண்ணி என்கிட்ட உங்களுக்கு காலேஜ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, என்ன காலேஜ் படிக்கிறது, விச் மீன்ஸ் எந்த ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும், இல்லை ஏதாவது ஐடியா இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட வந்து எப்போ வேணாலும் வந்து கால் பண்ணி கேட்கலாம். டெஃபினெட்லி ஐ வில் ஆன்சர் யூ. அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் லாஸ்ட் 4 இயராக நான் உங்களை கைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக காலேஜ் சேர்ற வரைக்கும் நான் கைட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. எஸ், இனிமேல் உங்களுடைய விருப்பம் தான். இனிமேல் வந்து உங்களுக்கு அகாடமிக் ரிலேட்டடாக எதுவும் வீடியோ வராது, பட் நீங்கள் உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறது அது ரிலேட்டடாக வந்து நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்ங்கிறப்ப நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னா, யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் இனிமேல் தேவைப்படாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேணால் பெல் வந்து ஆன் பண்ணியிருப்பீங்களா, அதை வேணால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அந்த கவுண்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய விருப்பம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதும். பட் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். எனிவேஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பெரிய சப்போர்ட்டு லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே. குறிப்பாக 9th விட அந்த 10th 11th 12th எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. குறிப்பாக 10th 11th மிகப்பெரிய சப்போர்ட்டு. 12th வந்து நீங்கள் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. பட் அதுக்கு வந்து நான் வீடியோஸ் எல்லாத்துக்குமே போட்டேன், பட் அந்த அளவுக்கு வந்து நான் வீடியோ போடல. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நான் லாஸ்ட் இயர் 11th போட்டதை விட இந்த வருஷம் நான் 12th கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு சாரி சொல்லிக்கிறேன். எனிவேஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் இனிமேல் பிரைட்டாக இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐ மீன் அதே மாதிரி வந்துருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் லைஃப் முடியுது, எனக்கு புரியுது, எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதை தாண்டி ஒரு அழகிய நாட்கள் காலேஜ் லைஃப் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் காலேஜ் சேர்கிற வரைக்கும் ஜாலியாக வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருங்க. நான் அந்த காலேஜ் அட்மிஷன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணேன், நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூடியூப்லேயே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் இதுக்கடுத்து. எனிவேஸ், மிஸ் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவுமே உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறது தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து வருஷம் பேட்ச் ஸ்டூடெண்ட் வருவாங்க, உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். பட் ஸ்டில் வந்து உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்கிட்ட நான் லாஸ்ட்டாக போடுற அகாடமிக் வீடியோ அண்டு லாஸ்ட்டாக வெல்கம் சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது எல்லாமே இந்த வீடியோ தான். ரியலி ஐ மிஸ் யூ. ஆன்சர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் 2 மார்க் அண்ட் 3 மார்க் மாடரேட் மாதிரியும் 5 மார்க் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். எனிவேஸ், அதை பற்றி எனக்கு பேசக்கூட ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை. அதுவும் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்பவே வந்து ஃபீல் ஆகுது. எனிவேஸ், ஆல் த பெஸ்ட். இதுக்கு மேலே என்ன பேசுகிறது தெரியல. என்ன நான் ஃபேஸை காமிச்சு டீட்டெயில்டாக ஒரே ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி, அது நான் இன்றைக்கி வருமானு தெரில. நான் நைட்டு தான் ரூமுக்கு போவேன். கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த தடவை வருஷம் ஏதோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 எக்ஸாமுக்காவது வந்து நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுவும் நீங்கள் 11th படிக்கல மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே கேட்பேன். அதிலே புதுக்கோட்டை ஸ்கூலுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன். பட் இந்த தடவை இது வரைக்கும் 11th சரி 12th சரி, அதுவும் 11th கூட அடுத்த வருஷம் போய்க்கலாம்னு வச்சு உங்களுக்கு செட்டுக்கு நான் ஒரு எக்ஸாமுக்கு கூட லைவாக ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் ஸ்டூடெண்ட்டை பார்க்கல. அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அது பெருசாக இப்போ தெரில, பட் இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சப்போ என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுது. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம், மன்னிச்சிருங்க. அட்லீஸ்ட் நான் புதுக்கோட்டை ஸ்கூலுக்காவது வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் இன்றைக்குமே வர முடியலை. பஸ்ஸை விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் பஸ்ஸில் வந்து புதுக்கோட்டையில் அப்படி பார்த்துட்டு கோயம்புத்தூர் போகலாம் பார்த்தேன். பட் பஸ்ஸை விட்டு இப்போ நான் காரைக்குடி போய் போகிற மாதிரி ஆயிடுச்சு. எனிவேஸ், அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கல்வி மணியை எப்போவும் மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.